ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக புதுசாக ஒரு ஆதார் ஆப் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஆப்ல நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட 5 ஆதார் கார்டு ப்ரொஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயம் அவங்களுடைய பயோமெட்ரிக்ஸும் நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். நம்மளுடையதும் நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிசிக்கல் ஆதார் கார்டை கொண்டு போக மறந்துடுவீங்க. அந்த டைம்ல இந்த ஆப்ல இருக்கக்கூடிய நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஆதார் கார்டை எடுத்து நீங்க வந்து ஷோ பண்ணி அவங்க கிட்ட காமிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த நியூ ஆதார் ஆப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆதார் ப்ரொஃபைலை எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆதார் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது போல பர்மிஷன்லாம் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அலோ வந்து கொடுத்துக்கோங்க. எல்லா பர்மிஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா பர்மிஷனுக்கும் அலோ கொடுத்துறேன். கொடுத்த பிறகு மேல வந்து லாங்குவேஜ் ஐகான் கொடுத்துருக்காங்க. இந்த லாங்குவேஜ் ஐகானை கிளிக் பண்ணி உங்களுக்கான லாங்குவேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லாங்குவேஜ்ல நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துட்டேன். உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இதுல டிஸ்கவர் கீ ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆப் பத்தின ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். ஓகே, நீங்க எல்லாமே படிச்சு பார்த்துட்டு என்டர் ஆதார் நம்பர் சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்டர் ஆதார் நம்பரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாருங்க, ரெடி டு பிகின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் நீங்க நல்லா வெளிச்சிருக்கிற இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பாட்டம்னா ஐ எம் ரெடி வித் மை ஆதார் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஐ எம் ரெடி வித் மை ஆதார் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபுல் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரைவசி பாலிசிலாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே படிச்சு பார்த்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கிறேன். இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீட் கிளிக் பண்றேன். ப்ரொசீட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, வே யூ கேன் ரிஜிஸ்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, யூஸ் யுவர் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஸ் டிஃபரெண்ட் மொபைல் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை பயன்படுத்தி கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்க வந்து ஆதார் கார்டில் லிங்க் பண்ணாத மொபைல் நம்பரை பயன்படுத்தி கூட நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவ் மோர் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இப்போ இந்த பாப்ல எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இது வந்து வந்துடும். இப்போ இந்த பேஜ்ல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். நான் வந்து 18 வயசுக்கு மேல இருக்கு. அதனால இந்த செக் பாக்ஸ்ல இருந்து இந்த டிக் வந்து எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீட் டு செலக்ட் சிம் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் டு செலக்ட் சிம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க, நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சிம் எல்லாமே இருக்கும். இப்போ எந்த சிம் வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கோ அந்த சிம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க, உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய சிம் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லாருடைய ஆதார் கார்டுலயும் ஒரே மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டை நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். அது ஏன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நான் வந்து என்னுடைய சிம் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க வந்து உங்களுக்கான சிம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம் உள்ள போடுறீங்களா, சிம் 2ல போடுறீங்களா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல சென்ட் எஸ்எம்எஸ் இருக்கு. சென்ட் எஸ்எம்எஸ் கிளிக் பண்ணுங்க. சென்ட் எஸ்எம்எஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வரும். செட்டிங் அப் ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க, இப்படி மேல ஒரு பாப்பப் வரும். இதை சென்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இது எல்லாமே படிச்சு பார்த்துட்டு சென்ட் வந்து கொடுத்துருங்க. சென்ட் வந்து கொடுக்குறேன். சென்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்க, எஸ்எம்எஸும் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரையும் வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இப்படி வந்து வந்துடும். இதுல வந்து பாருங்க, இல்ல கண்டினியூ டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். கெட் ரெடி ஃபார் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க, உங்களுடைய ஃபேஸை வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. எதுக்காக வெரிஃபை பண்றாங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய பிசிக்கல் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபேஸும் இப்போ நீங்க வந்து ரியலா இப்போ நீங்க காமிக்கக்கூடிய ஃபேஸும் வந்து சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ரெண்டு ஒத்து போச்சு அப்படின்னா வெரிஃபைடு வந்து கொடுத்துருவாங்க. வெரிஃபைடு வந்து ஆயிடும். உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஃபேஸை இந்த இடத்துல வெரிஃபை பண்ணும்போது நல்லா லைட்டிங் இருக்கிற இடத்துல போய் நின்று வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ணை வந்து பிளிங்க் பண்ணுங்க. பிளிங்க் பண்ணும்போது வெரிஃபைடு வந்து சக்சஸ் ஆயிடும். இல்லைனா ஃபெயில்டு வந்து ஆகும். ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா திரும்ப ட்ரை பண்ணுங்க. இப்போ கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய இனிஷியல் ஃபேஸ் ஆதென்டிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபேஸ் நாட் டிடெக்டட் சொல்லிட்டு இப்படி ஒரு சர்க்கிள் வரும். இந்த சர்க்கிள்ல வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து காமிங்க. ஃபேஸை காமிச்சிட்டு உங்களுடைய கண்ணை வந்து பிளிங்க் பண்ணுங்க. பிளிங்க் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் வந்து சக்சஸ் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, என்னுடைய ஃபேஸ் வந்து நான் காமிச்சு வெரிஃபை வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, ஃபேஸ் ஆதென்டிகேட்டட் சொல்லிட்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபைடு வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க, கெட்டிங் யுவர் ஆதார் ரெடி சொல்லிட்டு வருது. இப்போ வந்து நமக்கான டீடைல்ஸ் ஆதார் டீடைல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, இப்போ இதுல என்டர் யுவர் நியூ 6 டிஜிட் பின் சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டுக்கு போடக்கூடிய லாக். இது வந்து இந்த ஆதார் கார்டு ஆப்போட பாஸ்வேர்டு. இந்த ஆப் ஓபன் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இப்போ நான் வந்து எனக்கான புதிய 6 டிஜிட் பின் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கன்ஃபார்ம் யுவர் நியூ 6 டிஜிட் பின் சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பின் என்டர் பண்ணீங்களோ அதே பின் நீங்க வந்து திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. அந்த 6 டிஜிட் பின். ஓகே, நான் திரும்ப வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஆட் ஆயிடும். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி உள்ள வந்தாச்சு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மேல டாப்ல லாங்குவேஜ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லாங்குவேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து வசதியா இருக்குமோ அந்த லாங்குவேஜை நீங்க வந்து
செலக்ட் பண்ணிட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து தமிழ்ல செட் பண்ணியிருக்கேன். எல்லாமே தமிழ்ல வருது பாருங்க. ஓகே, இப்ப நமக்கு வந்து தமிழ் செட் ஆகாது. நான் வந்து இங்கிலீஷ்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய லாங்குவேஜ் இந்தியா இருந்தா நீங்க வந்து இந்திய கூட நீங்க செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப வந்து பாருங்க, நான் வந்து ப்ரொஃபைல்ல வந்து ஆட் பண்ணிட்டேன். இதுல வந்து சைடுல ஆரோ இருக்கு. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல ஆட் அனதர் ப்ரொஃபைல் சொல்லிட்டு இருக்கு. இப்ப உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ரொஃபைல்ல ஆதார் கார்ட ஆட் பண்ணணும் அப்படின்னா, அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணிட்டு, இப்ப யாருடைய ஆதார் கார்ட நீங்க வந்து ஆட் பண்ணுமோ, இப்ப அவங்களுடைய ஆதார் நம்பர் ஃபுல்லா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கன்டின்யூ குடுத்துக்கோங்க. கன்டின்யூ குடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் எல்லாமே நீங்க படிச்சு பாத்துருங்க. படிச்சு பாத்துட்டு கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரோசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ப்ரோசீட கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபேஸ் நாட் டிடெக்டட் சொல்லிட்டு, இப்ப அவங்களுடைய ஃபேஸ வந்து நீங்க வெரிஃபை பண்ணுங்க. கண்ண வந்து பிளிங்க் பண்ணி மூட சொல்லுங்க. இது போல ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்து திரும்ப ட்ரை அகைன் குடுத்து ட்ரை பண்ணுங்க. இப்ப இது போல திரும்ப ட்ரை பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதென்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபைடு வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, நான் 2வது ஒரு ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ணிட்டேன். சைடுல இருக்கக்கூடிய ஆரோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இது போல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லாமே பார்க்கலாம். நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ரிமூவ் கிளிக் பண்ணும்போது ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆட் அனதர் ப்ரொஃபைல் சொல்லிட்டு இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க மத்தவங்களுடைய ப்ரொஃபைலும் அது போல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு QR கோட் தான் வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த QR கோட ஒரு தடவை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் வந்து இந்த QR கோட் மேல வந்து கிளிக் பண்றேன் பாருங்க. இப்ப கிளிக் பண்ணும்போது என்னுடைய ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இப்ப இதுல வந்து பாருங்க, கீழ பாட்டம்ல மாஸ்க் டேட்டா சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்ப வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் ஹைட் பண்ணனும் அப்படின்னா, இத வந்து கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல பயோ லாக் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. பயோ லாக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பயோ லாக்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டா வந்து பாருங்க, இப்போ உங்களுடைய பயோமெட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிடும். இப்ப வந்து பாருங்க, ஐடி லாக்டு சொல்லிட்டு வருது. இப்ப எனக்கு வந்து பாருங்க, டைரக்ட்டா வந்து லாக் ஆயிடுச்சு. நான் திரும்ப கிளிக் பண்ணும்போது டைரக்ட்டா அன்லாக் வந்து ஆயிடும். எனக்கு வந்து ஏன் டைரக்ட்டா லாக் ஆகுது, அன்லாக் ஆகுது அப்படின்னா, இப்ப நான் வந்து என்னுடைய ஆதார் கார்ட்ல லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரும், இப்ப இந்த ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் சேம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு டைரக்ட்டா வந்து பாருங்க, எனக்கு லாக் ஆகுது, அன்லாக் ஆகுது. இப்ப நீங்க ஆதார் கார்ட்ல லிங்க் பண்ணாத மொபைல் நம்பர பயன்படுத்தி நீங்க வந்து இந்த ஆப்ப ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய ஆதார் கார்ட்ல லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க அந்த ஓடிபிய என்டர் பண்ணிட்ட பிறகு தான் நீங்க வந்து உங்களுடைய பயோமெட்ரிக்க லாக் பண்ண முடியும், அன்லாக்கும் பண்ண முடியும். அன்லாக் பண்றதுக்கும் திரும்ப ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணா தான் அன்லாக்கும் பண்ண முடியும். ஓகே, இப்ப நான் நெக்ஸ்ட் அடுத்து இந்த பேஜ் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்ட பிறகு இப்ப இதுல வந்து பாருங்க, ஷேர் ஐடி சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ஷேர் ஐடி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷேர் ப்ரொஃபைல் சொல்லிட்டு இருக்கும். இப்ப இதுல வந்து பாருங்க, இதுல செலக்டிவ் ஷேர் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, செலக்ட் இன்ஃபர்மேஷன் டூ ஷேர் சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. இதுல வந்து இமேஜ், நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல், அட்ரஸ், இது போல நீங்க உங்களுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து செலக்ட் பண்ணி ஷேர் வந்து பண்ணிக்கலாம். நீங்க மொத்தமும் கூட செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம். இல்ல நீங்க செப்பரேட்டா ஒண்ணு கூட வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஷேர் வந்து பண்ணலாம். இப்ப நான் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல கூடிய பிரிவியூ ஐடியை செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு கம்ப்ளீட் அப்படின்றத குடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் குடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் சோசியல் மீடியால வரும். நீங்க எதன் மூலமா ஷேர் பண்ண போறீங்களோ அத நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஐடி ஷேர்ட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வரும். இப்ப கம்ப்ளீட் வந்து குடுத்துக்கலாம். இது போல நீங்க வந்து பாருங்க, உங்களுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ நீங்க ஷேர் பண்ணனும் அப்படினா கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த பேஜ்ல ஸ்கேன் QR கோட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ஸ்கேன் QR அப்படின்றத கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து QR கோட கூட நீங்க ஸ்கேன் வந்து பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து 2வதாக ஆட் பண்ண என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த செகண்ட் ப்ரொஃபைலுக்கு வந்து நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் பண்ணிட்ட பிறகு இப்ப இவங்களுடைய ஆதார் கார்ட்ல லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து இப்ப இந்த ஆப்ப ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து இல்ல. இது வேற நம்பர், அது வேற நம்பர். இப்ப இதுல வந்து நான் பயோமெட்ரிக்க லாக் பண்ண போறேன். இப்போ நான் இந்த QR கோட் மேல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். QR கோட் மேல கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துருச்சு. இப்ப இதுல வந்து பாருங்க, இதுல பயோ லாக் சொல்லிட்டு இருக்கு. இத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப ஏன் ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வேற. இப்போ நான் வந்து இந்த ஆதார் கார்ட்ல லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் வேற. அதனால தான் ஓடிபி சென்ட் பண்றாங்க. இப்போ இதுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி வந்து என்டர் பண்ணனும். இப்போ அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டும் இந்த போன்ல தான் இருக்கு. அதனால இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து SMS வந்து வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து வேற ஒரு போன்ல அந்த சிம் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய பார்த்து இதுல என்டர் பண்ணி நீங்க வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் குடுக்குறேன். சப்மிட் குடுக்கும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா லாக் வந்து ஆயிடுச்சு. ஐடி லாக்னு சொல்லிட்டு வருது பாருங்க. நீங்க வந்து திரும்ப வந்து அன்லாக் பண்ணனும் அப்படினாலும் இந்த பேஜ்க்குள்ள வந்துட்டு இதுல வந்து பாருங்க, இதுல பயோ அன்லாக் சொல்லிட்டு இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணுங்க. பயோ அன்லாக்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, திரும்ப வந்து உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதே மொபைல் நம்பருக்கு. திரும்ப அந்த மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபிய பார்த்து நீங்க வந்து இதுல வந்து மறுபடியும் என்டர் பண்ணிருங்க. இப்போ மறுபடியும் நீங்க வந்து அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து சப்மிட் குடுத்தீங்க அப்படின்னா, திரும்ப வந்து அன்லாக் வந்து ஆயிடும். இது போல நம்ம வந்து லாக் மற்றும் அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நான் வந்து என்னுடைய அக்கவுண்ட்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா, ரீசென்ட் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ வந்து அந்த பேஜ கீழ இருந்து ஸ்க்ரோல் பண்ணி மேல விடுங்க. இழுத்து விடுங்க. இப்படி இழுத்து கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா, இப்ப கீழ இருந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப இதுல வந்து பாருங்க, இதுல ரீசென்ட் டிரான்சாக்ஷன், அதாவது உங்களுடைய பயோமெட்ரிக்க பயன்படுத்தி எங்கெங்கலாம் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, எப்பலாம் பண்ணீங்க, எந்த டைம்ல பண்ணீங்க, எல்லா டீடைலும் குடுத்திருப்பாங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கீழ பாட்டம்ல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. பிரைவசி அண்ட் செக்யூரிட்டில இப்ப நீங்க வந்து உங்களுடைய ஆப்க்கு நீங்க வந்து பின் வந்து செட் பண்ணிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செட் பண்ணல, புதிய பின். அந்த பின்ன நீங்க வந்து சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னா, இதுல வந்து சேஞ்ச் பின் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அத கிளிக் பண்ணி நீங்க வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல அன்லிங்க் ஃப்ரம் டிவைஸ் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அன்லிங்க் ஃப்ரம் டிவைஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபைலும் ரிமூவ் ஆயிடும். டோட்டலா எரேஸ் ஆயிடும் எல்லாமே. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும். ஓகே. நீங்க அன்லிங்க் பண்ணணும் அப்படின்னா, அன்லிங்க் ஃப்ரம் டிவைஸ கிளிக் பண்ணி அன்லிங்க் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அன்லிங்க் வந்து பண்ணல. நான் பேக் போயிடுறேன் இந்த பேஜ் விட்டு. இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துட்டு, நான் வந்து இந்த ஆதார் ஆப் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓப்பன் பண்ணி உள்ள வரேன். உள்ள வரும்போது வந்து பாருங்க, எனக்கு வந்து லாக் வந்து கேட்கும். இப்போ வந்து பாருங்க, ஆதார் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது வந்து பாருங்க, என்டர் யுவர் பின் டூ அன்லாக் சொல்லிட்டு வருது. உங்களுடைய பின் என்டர் பண்ணா தான் அன்லாக் வந்து ஆகும். இது போல வந்து பாருங்க, ஒவ்வொரு டைமும் நீங்க ஓப்பன் பண்ணும்போது பின் என்டர் பண்ணி அன்லாக் பண்ணி உள்ள வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.